சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த போட்டோவை கொடுங்க சார். ஒரு சாமி போட்டோவை நீங்க எப்படி வச்சிருக்கணும்னு உங்களுக்கு தெரியல அஞ்சலி. நான் எப்படி வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்க. சார் சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏங்க ஏங்க அழகா வச்சிருந்தங்க. எதுக்கு பூவெல்லாம் எடுக்கிறீங்க? பொண்ணுக்கு தான் பூவோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? அஞ்சலி அஞ்சலி சொல்றது கேளுங்க. அஞ்சலி குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் தான் போட்டோ அழகா இருந்துச்சு. அதை எதுக்குங்க அழிக்கிறீங்க? சார் எதுக்கு சார் உங்க போட்டோவை நீங்க இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கே இது தப்பா தெரியலையா சார்? இதுல எனக்கு தப்பு இருக்கு? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? நீங்க உயிரோட இருக்கும்போது நீங்க உங்க போட்டோவை இப்படி எல்லாம் பண்ணலாமா சார்? ஏன் பண்ணக்கூடாது? நான் வெறும் ஒரு ஆசாமி இல்லைங்க. நீங்க தானே சொன்னீங்க நான் சாமின்னு. அதுக்காக பூ போட்டலாமா வைப்பீங்க? ஆமா, பெருமாள் போட்டோ, விநாயகர் போட்டோ, முருகர் போட்டோக்கு எல்லாம் டெய்லி பூவும் போட்டும் வைக்கிறோம்ல. அப்போ என் போட்டோக்கு வச்சா என்னங்க தப்பு? ஏன்னா நானும் இப்போ கடவுள் தானே. என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க நான் தான் உங்களோட கடவுள்னு. நீங்க இப்படி பேசினா நான் என்ன சார் பதில் சொல்றது? உண்மையை சொல்லுங்க. நான் உங்ககிட்ட என் போட்டோவை ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க சாமி போட்டோ வச்சிருந்தா சாமியை நம்ம லவ் பண்றோம்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ என் போட்டோவுக்கு நான் மாலை போட்டு பொட்டு வச்சா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஐயோ சார் ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க சார். நீங்க இப்படி பண்ணிதனால பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துற போகுது சார். என்ன பிரச்சனை ஆகுங்க? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க. ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என் போட்டோவை நீங்க வச்சிருக்கிறத வச்சே அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. சார் நீங்களா எதேதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க சார். நான் உங்களை லவ் பண்ணவே இல்ல. என் மனசுக்குள்ள நீங்க இல்லவே இல்ல சார். கவிதா உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கா. அவளை நீங்க கல்யாணம் பண்றதுதான் சரியா இருக்கும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? கவி என்ன காதலிக்கலாம், ஆனா நான் கவிய காதலிக்கலையே. என் மனசுக்குள்ள துளி கூட அவ இல்ல. என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிங்க கவிய கல்யாணம் பண்ண முடியும்? அப்படி பண்ணா அது எனக்கு மட்டும் இல்ல, கவிக்கும் நான் செய்யற மிகப்பெரிய துரோகம். நான் உங்களை தாங்க லவ் பண்றேன். ஆனா நான் உங்களை லவ் பண்ணலையே சார். அதை ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க பொய் சொல்றீங்க அஞ்சலி. உங்க வாய் தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுது, ஆனா உங்க மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாத்தையும் நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஏன் சார் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நீங்க தாங்க என்ன சித்திரவதை பண்றீங்க. உண்மையை மறைச்சு பொய்யா என்கிட்ட லவ் பண்ணலன்னு சொல்லி என்ன ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இனிமேலையும் என்னால இந்த சித்திரவதையை தாங்கிட்டே இருக்க முடியாது. அதனால கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 5 மணி நேரத்துல முடிய போகுது. அதுக்குள்ள நீங்களா வந்து நீங்க என்ன லவ் பண்றேன்னு உண்மையை ஒத்துக்கலன்னா நான் சொன்ன மாதிரியே வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் நம்ம விஷயத்த சொல்லிடுவேன். நான் கவிய லவ் பண்ணல, எனக்கு கவிய பிடிக்கவே இல்ல. என் மனசு பூரா அஞ்சலி தான் இருக்காங்க. அவங்களதான் நான் லவ் பண்றேன், அவங்களதான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவேன். அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அஞ்சலி, ஐயோ அஞ்சலி, 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 உங்க மனசுக்குள்ள உள்ளதை நீங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. கத்தாதீங்க சார். யாராவது பாத்திர போறாங்க. பாக்கட்டுமே,
நீங்க ஒத்துக்கலனாலும் எப்படியும் இன்னைக்குள்ள எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிரும். தெரிஞ்சாகணும். ஐயோ சார் கத்தாதீங்க சார் ப்ளீஸ். அஞ்சலி அஞ்சலி நீங்க சொல்லுவீங்க, கூடிய சீக்கிரமே நான் உங்களை சொல்ல வைப்பேன். அஞ்சலி 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 மேடம். மேடமா என்னாச்சு அஞ்சலி உனக்கு? சாரி சார். என்ன சார் உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாமா. உன் கூட பேசணும்னு தான் வந்தேன். சொல்லுங்க சார். ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க போல இருக்கு. அக்கா என்னையும் கூப்பிட்டு சொன்னாங்கம்மா. என்ன சார் சொன்னாங்க? நேத்து ராத்திரி தூக்கத்துல நீ புலம்னு சொன்னாங்க. மாப்பிள்ள பேர் சொல்லி புலம்னியாமா? சாரி சார். நேத்து நான் தூக்கத்துல என்ன உளர்னான்னு எனக்கே தெரியல சார். நீ ஏமா என்கிட்ட சாரி சொல்ற? நான் தான் உங்ககிட்ட காலம் பூரா மன்னிப்பு கேட்கணும். ஒரு நல்ல அப்பனாவும் என்னால இருக்க முடியல. உன் விஷயத்துல ஒரு ஒரு நல்ல மனுஷனாவும் நடந்துக்க முடியல. ஐயோ அப்பா ப்ளீஸ் பா, நீங்க அத பத்திலாம் எதுவும் நினைக்காதீங்க. அப்பா நீங்க எனக்கு ரொம்ப நல்ல அப்பா தான்.